வாயில வச்சுக்க. உன் மண்டைய திறக்க போறேன், ஒழுக்கமா உட்காந்துக்க. சரி எல்லாம் ஒத்தாப்புல இருக்க வாங்க போற இருக்கட்டும். பக்கம் இருக்க சபையருக்கு வணங்குங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? ஏங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்களாம் நல்லா தான் நாங்கள் வர முடியும். அண்ணே மாய குளத்து மாதவனே பல இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. வீட்டில் உதவாங்க முடியல. ஆமாம் இல்லைங்க, இதை கட் பண்ண சொல்ல, நம்மளுக்கு கட் பண்ணி பல நாள் பல வருஷம் ஆச்சு. அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பல வருஷம் வெறியெல்லாம் கொண்டு வந்து சொட்ட மண்டை மேலே இறக்கிருக்கேன். உனக்கு கட் பண்ணுறது எங்களுக்கு ஜாலி தான். எங்கிட்ட எவ்வளோட தெரியுறேன்னு தெரியல. இல்லை என்ன வேணும், உன்னை சந்திச்சே பல மாதம் பல வருஷம் ஆகி போச்சு. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? இருக்கவா அத்தடி இல்லைம்மா, நான் இன்னும் இருந்து உன்னை சந்திச்சுக்கிறேன். வெள்ளையும் செல்லியுமே வந்திருக்கேன். ஆனால் மாலையை போட்டுல வந்திருக்கிறேன். சிவகாசி ரதியே தகட்டி போடுவேன். அதுக்கு நான் ஐடியா சொல்லி தப்பு. நேரசம்பு தண்ணி எடுத்துக்க, சனிமூலையை பார்த்து சாமியை கும்பிட்டு கலட்டி வச்சுட்டு மேட்டரை முடிச்சுட்டு தொளிச்சுக்கிட்டு திரும்பி மாட்டேச்சு. பழக்கம் தெரியலையாப்பா. புதன்கிழமை பார்ப்போம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கீங்க. டான்ஸ் ஆக நடிக்கும் சிவகாமி 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 அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணித்து பொன்னாடை அணிக்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயாச்சும் கட்டி குளி இந்தமா குளிப்பா பார்த்தாலும் என்னமோ நீ கட்டி கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னே ஒன்று பிரச்சனை என்ன, ஏன் நான் ஊரில் போடுற துண்டை நான் கட்டி குளிக்கல அப்படின்னா சேர்த்து வச்சு வித்துருவியா? 10 மா உனக்குன்னு யோசிக்கிற தெரியுது இல்லை? இதுமே இன்னொரு மீட்டர் துண்டு வேணும் எனக்கு. வா வா தீபாவளி ஆஃபருக்கு நான் எடுத்தாரு மீட்டர் கணக்கில். நல்லா தான் இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, பிராய்லர் கோவிலையோ போட்டு அது பாட்டு உப்பி கிடக்குது. சரி இருக்கட்டும். எனக்கு பொன்னாடை போட்டி புலரும் சொல்லிய ஊர் கிராமத்து மக்களுக்கும் இளைஞர் நற்பண்படத்தில் அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் என் சார்பாம் என் கலை குடும்பத்து சார்பாம் நன்றி. இது வணக்கம்.
மாலை போட்டவர் எங்க அண்ணனா போயிட்டாரு. சரி, வேற ஆள் யாராவது சிக்கி இருந்தாங்க அப்புறம் தெரியும். ஆமா, உனக்கு ஊதிடுவாங்க. உட்காரு. இருமா, லைன் மாத்திக்கிட்டு மாத்து கரண்ட் வந்துருச்சு. லைன் பைய ஓகே. எங்க வச்சிருக்காரு. ஓகேவா? என்னமோ உங்களுக்கு வேர்த்து கும்பிட்டு ஊத்துதிய ஓடிட்டு வரையாதுங்களே அக்கா. சரி, இப்படிங்க. பணியார சுட்டு தரவா என் புருஷா, பணியார சுட்டு தரவா, ஆப்போ சுட்டு தரவா என் கண்ணலா, ஆப்போ சுட்டு தரவா, சுட்டு தரவா என் புருஷா, தோசை சுட்டு தரவா, பணியார சுட்டு தரவா. வச்சிக்க வாயிடுப்புலே ஒரு பச்சை கிளி பறக்குது வாயிடுப்புலே, வச்சிக்க வாயிடுப்புலே, வச்சிக்க வாயிடுப்புலே ஒரு பச்சை கிளி பறக்குது வாயிடுப்புலே, 42 பட்டிக்கு ராசா அடி மூப்பாட்டு மலராத ரோசா, 42 பட்டிக்கு ராணி அட எங்காச்சும் கூட்டிட்டு போனி, கும்பிடுதா சத்தியமான நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை, சத்தியமான நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை, ஒரு நாள் வச்சுக்கவா சத்தியமான நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. செங்கரும்பு சாறு கொண்டு வரவா, சிட்டரும்பு சாறு கொண்டு வரவா, சிட்டரும்பு போல வரவா, செங்கரும்பு சாறு கொண்டு வரவா, சிட்டரும்பு போல பொம்பளைங்க கேட்டால வெட்டியது இல்லை, வெட்டியதை நீ கேட்டமா, முகர கட்டிய இப்படி வச்சுட்டு என்னமோ காட்டுற. உன்னை 3 பேர்ல காட்டாதான் அப்பயே சொன்னார்ல. வெளியில வந்த நகைச்சுவை நடிகர், அருமையான ஒரு நண்பர் உங்களை சொன்னார்ல. ஆமா, உங்களை என்ன சொன்னாரு? நண்பர் அவரு. ஐயா அப்புறம் என்ன என் புருஷரா? நம்ம இப்ப புருஷனை தாண்டி வருவேன், விளங்காதவங்க வெளியில வரட்டும்யா. அப்புறம் புளிச்செல்லாம் பாப்பா அப்புறமேட்டு ஏங்க கூப்பிடுவோம் புருஷனை. என்னதாயா உனக்கு உள்ள கட்ட நடத்தி இருக்க, நான் செய்யறது செஞ்சு தயவோட அனுப்புவேன். ஆமா, அதெல்லாம் வந்துட்டு போகுது, அதெல்லாம் வாங்குறது தானே. அதுக்கு நீ 2 மணி நேரம் செய்வேன். நாங்கதான் என்னையெல்லாம் கட்டினா வச்சுக்கவே அவ்வளோதே. ஆமா, அதுக்கு வாடகைக்கு ஆள் பிடிக்கணும். நான் என்ன செய்ய உரிச்சுனேன், வெள்ளூரே உன்னை உரிச்சு தருவேன். அதோட சரி இந்த பொம்பளையே வேணான்னு ஓடிடுவேன். ஓட்ட வந்தா தானே வேணாம். கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி, நானும் தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி, கட்ட வண்டி ரமமா மாட்டிக்கிட்டே ரமரமா, கட்ட வண்டி ரமமா மாட்டிக்கிட்டே ரமரமா, கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி, நானும் தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி, கட்ட வண்டி ரமமா மாட்டிக்கிட்டா அடிராம உனக்கும் வெக்கம் இருக்கா? ஏன் நான் பொம்பளை இல்லையா? முகர கட்ட பாரு, உனக்கும் வெக்க வருதான்ற. உதுத்தவளுக்கு எப்படி வெக்க வரும்? உன் கூட என்னைக்கு சேர்ந்தானோ அம்பூட்டையும் உன் கூட நாடத்தை வந்ததுல உதுத்துட்டேன். நான் உதுத்ததுக்கு காரணம் நீ தான். ஒதுங்கி நிக்குது கார், அதை உதுப்பி விட்டது யாரு?
போடாத வேசமல போட்டாரு சுந்தர் சரி இருக்கட்டும். ஆப்பமா அது ஏன் ஆப்பம் தான் வேணுமா? அடே அப்பா, இந்த இடியாப்பத்தை சாப்பிட்டாலும் எதுல கொண்டு அடிக்கிற? இந்த இடியாப்பத்தை அதை சாப்பிட்டாலும் அப்படித்தான் இருக்கும். மற்றபடி அதுக்கு கூமாப்பட்டி போய் கும்புறதுக்கா வாழும் பாப்பா அங்கிட்டு கூமாப்பட்டிக்கு கூப்பிட்றப்பதே. ஆமாம், ஏற்கனவே ராமதாஸ் கூட போனேன். கூமாப்பட்டியில் போய் இன்னும் ஒரு பிரயோஜனம். ஒரு நாள் தண்ணியை போட்டு படுத்துட்டேன். அதே என்ன கொடுக்கப்பா ஒரு தகட்டி விடுவேன். எனக்கு தெரியும் நீ ராமதாஸ்ல மொட்டுன்னு குப்பரை கிடைச்சே ஒரு ஓட்டுக்க அசந்து மூடியை சாப்பிட்டு படுத்துட்டு போவளுக்கு 5 ஓட்டுறா. சரி விடுங்க, இருக்கட்டும். உங்களெல்லாம் சேர்த்து ஒரு போட்டு வரேன். நான் உங்கள் பேச்சை கேட்குறதா இல்லை அங்கே கூட்டிகிட்டு வந்த ஏஜென்ட் பேச்சை கேட்குறதா எனக்கு தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆடுன்றீங்க, அவங்க முடின்றாங்க. நாளைக்கு அந்த பிள்ளை வந்து எதுவும் மேடையில் செய்யலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா போச்சு. ரகுதேவ அடுத்த மேடையில் நம்மளை போட மாட்டாங்க. ஆளை கூட்டிகிட்டு போய் பாலை கறா 15 லிட்டர் கறக்கும்டா. அப்படி நம்பி கூட்டிகிட்டு போயிடாத. இது வத்து மாடு. இது வத்து மாடு ஒன்றும் வராது. என்னத்தான் நீ விளக்கணை போட்டு உருகுனா சரி. நான் என்ன சொசைட்டி எருமை மாடா? இங்கிட்டு 4 லிட்டர் இங்கிட்டு 4 லிட்டர் கலர் இருக்குதுக்கு. நீ கிராமத்து கரப்புல தானே எல்லா வேலையும் பாப்பில, பால் கறப்பில போய் கற. எந்த மாட்டுட்ட? இந்த மாட்டுட்ட போய் பால் கறந்தா புழு புழுங்க. வேங்க உலக உங்கள்ட்ட சேர்த்து ஒரு போட்டு முடிக்கிறேன். அப்படிங்க அடி எப்போது பார்த்த புள்ள இப்ப அடையாள தெரியவில்லை. நம்ம ஆளுக்கார அவரை போ. எரும மாடு நடு ரோட்ல மாடு மாதிரி நிக்கிறிய. உனக்கெல்லாம் அறிவு ரகுதேவா சொன்னாப்புல சீக்கிரம் பால் கறக்க வாடாமாப்புலட்டு வேகமா வந்தோம்னா கடைசியில இந்த மாடு நிக்குது. ஆளு மூச்சியும் முகரையும் பாரு. ஒன்னும் சிப்ப போடு இல்லைன்னா அவுத்து போட்டாது வா. நானும் வந்தது பார்க்குறேன் இழுத்தமை தான் கிடக்குறேன். கழி பொம்பளையை கூட்டிட்டு வாங்கன்னா பூலாந்தேவியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆம்பளை சிப்ப போடுனாரு. பெண்களுக்கு கற்பு மிகும்ல.
அதனால நான் கொஞ்சம் ஜிப்பா போட்டிருந்தேன். இங்கே வாங்க. என்ன என்ன இல்லை என்ன என்ன அறிவு இருக்கா? என்ன அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? என்ன அறிவு? வாங்க வா. நீ ஆள் வளர்த்தியா இருந்தாலும் எகிரி இப்போ ஆள் குட்டையா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? போட்டே தெரிச்சு போயிடும். நீ வந்தோட்டியுமே பார்த்துட்டேன். அடி கொலகாரி. பார்த்துட்டேன். நீ பார்த்தது கூட போய் பார்க்கல. லூசு கழுதை தூக்கி வாய்க்கு நேரம் கொண்டு வர நீ பொம்பளையா நீ இப்படி ஏறிட்டு வந்தா பாக்குற பூரா ஐயோ இன்னைக்கு ஒரு நேரம் நம்ம பப்பனா இருந்திருக்க கூடாதா அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. இடியாப்பம் சொல்லி ஓச்சு விட்டீங்களப்பா. போதும் நிப்பாட்டு. அக்கா வந்திருக்கேன்டா. ஏய் நீ அந்த பிள்ளையா? ஏண்டி இருக்கும்டா லூசு பேல. ஒரு பொம்பளை பிள்ளை நடு ரோட்ல ஆடி இருக்கிற ஆளு பூரா திசை திருப்பிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அறிவுல இருக்கிற ஆளெல்லாம் திசை திருப்புறதா என் வேலை. நான் எதுக்கு வந்திருக்கேன்? ஆறதுக்கு வந்திருக்கேன். என்னோட ஆறத பார்த்தா அவங்க என் மக்கள் திசை திருப்பணும். அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஊர்க்காரங்க காசை கொடுத்து வரி காசை கட்டி இங்க சீரியல் பேட்டு மைக்கு சட்டை போட்டு முட்டு ஆளுல கூப்பிட்டு அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. உன்னை நாட்டு மாடுன்னு பார்த்தோம்னா நீ பெரிய செசிமாடால இருப்ப. சும்மாரியா இன்னைக்கு உன்னை நான் குமுறல. உன்னை கூமா பட்டி போய் வச்சு குமுறு விடுவோம் பாத்துக்க. அது உன்னாலையும் முடியாது உங்க அம்மானாலையும் முடியாது. இங்க பாரு எதுவுமே நான் மனசு வச்சாதான் உண்டு. மனசு வைக்கலன்னு வையே நீ கிளவிய கூட விட மாட்டியா? என்னது நானாச்சும் ஏதோ பரவாயில்ல வயசு பிள்ளை. இந்த இடத்து அது பாபா ஓயப்பு கேஸ் வீட்டுல கிடக்குது. இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சரி கிளவியையும் விட மாட்டேன். எங்க அம்மாவையும் விட மாட்டேன். ஆனா ஒண்ணு நீ எங்க அப்பன்ட்ட அருவா வாங்கிடுவேன். நான் விட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். விட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா? இந்த மாதிரி பொம்பளை வந்தா விட்டுருவேன். என்னது என்னத்த விட்டுருவ? பேச்சல விட்டுருவேன்னு சொல்ல வந்தேன். இந்த சண்டித்தனம்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. இந்த சவுடால் தானே என்கிட்ட பண்ணக்கூடாது. சூர்யா அடிச்சு பொட்டியோ நொறுக்கி இப்படி மாத்துக்க. என்ன பக்கத்து ஊர்னா பயந்துரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிவகாமி என்ன அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. மகாலி கொய்யா பழம் தெரிச்சு போக மாத்துக்க. கொய்யா இந்த கொய்யா பழத்தை உன் வாயில திணிக்கிறதுக்கு தான் என்னை திருச்சி வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. வேற நீ கொய்யா பழத்தை திணிக்க வை. நான் செவ்வாழை உன்னை திணிக்க வைக்கிறேன். நாங்க செவ்வாழை வைக்க வந்திருக்கேன். நீங்க கொய்யா பழம் வைக்க வந்திருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பொம்பளை பிள்ளை அதட்டி பேசி ஒரு ஆம்பளை அடக்கம் நினைக்காத. எங்கேயா பேசிட்டு இருக்கும் போதே ஆளை காணா பையன் வந்துருச்சு ஓல இருக்கு பிள்ளைக்கு. ஓ கொய்யா பழம் எடுக்க போயிருக்க. இதுதான் உன் பழமா? என்ன செய்யறது? பழம் பொடிசா இருந்தா டேஸ்ட் ருசியா இருக்கும். செவப்பு கொய்யா இல்ல. என்ன எனக்கு இப்படின்னு தான் பிடிக்காதுமா. அப்புறம் கொஞ்சம் இந்த கொய்யா பழம் ஏன்னா உங்க பட்டிமன்றம் முடிஞ்சுச்சா முடியலையா? அத்தாடி உங்களை வச்சு நாடகம் நடத்துறதுக்குள்ள விடிஞ்சு போகும் போல இருக்கப்பா. எப்போ ராசா கொஞ்சம் அமைதியா இருங்கப்போ. அப்போ அமைதியா இருக்கு. சரி நீ அமைதியா இல்லைன்னா மைக்க தூக்கி அங்கே வச்சிருவேன். அமைதியாரு நாங்கள் இங்கே பேசவே இல்லை நீ பேசுறியா? பார்த்தா அந்த பிள்ளை சைடிஸுக்கு கொய்யாப்பழம் கொடுத்துருக்கு. பேசாம அமைதியாரு. அருமையா இருக்கும். பாரு என்னங்க எனக்கு இந்த மாதிரி கொய்யாப்பழம்லாம் பிடிக்காது. அப்புறம் என்ன கொய்யாப்பழம் பிடிக்கும்? இது கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கு. முகர்கட்டவன் வாயில் அமுக்கினால கொலகொலன்னு இருக்கு. தொட்டு பார்த்தாலே தெரியாது. பழமா இருந்தா அப்படித்தான் இருக்கும். இது உங்க அம்மா பழமா இருக்கும் போல இருக்கு. என்னையா இது உன் தங்கச்சி பழமா இருக்கு. அது எப்படியா சொல்ற? கொஞ்சம் காவட்டா இருக்குல்ல. ஆனா ஓம் பழம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது ஏன்டா இருக்கு? அது என்னப்பா? கொய்யாப்பழம். வாயில வச்சுட்டு சவனன்னு உட்காந்துக்கிறேன். சரியான ஆளு. இந்த புள்ள கொய்யா பழத்தை காமிச்சிருச்சு. எங்க உங்க கொய்யா பழத்தை காட்டு பாப்பா. உன்ட பழம் இருக்கு ஆனா உள்ள விதை தான் இருக்காது. பார் சிவகாமி என்ன தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ற. இங்க பாரியா சூர்யா என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ற. போனா போதுன்னு ஆம்பளைச்சு மரியாதை கொடுத்து போறேன் நானு. நானும் போனா போது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு மரியாதை கொடுத்து போறேன். என்ன உன்னைய மரியாதை கொடுத்தா ஒழுங்கா மரியாதையை காப்பாத்திக்க. என்ன உன்னைய அதை விட்டு ரொம்ப பேசணும். படுக்க வச்சு வாயை பறட்டு கிழிச்சு விட மாத்துக்க. வேற நீங்க என் வாய படுக்க வைக்க. அப்போ வாயை கிழிக்காம முதல்ல நீ படுக்க வை அப்புறம் வாயை கிழிப்ப. ஒண்ணு எதுக்கு படுக்க வைக்கணும்? இப்ப நீ பேச வாக்க பேச. நீ எதுக்குமா படுக்க வைக்கணும்? வாயை கிழிச்சிருவன்றிய. உன்னெல்லாம் நிக்க வச்சு வக்கால சோனியா பார்த்துட்டு போய்கிட்டே இருப்ப. எங்க சரியான ஆம்பளை சோனியா பாரு பாப்போம். வேணா என்ன வேணா தாள்ட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லாத. நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன். அப்புறம் கொப்படையா சொல்றேன். நான் லொப்ப படு லொப்ப. நீ லொப்பனா நான் கூவான் இறங்கினா கொப்பிடிச்சு புடி போயிடுவேன் பாத்துக்க. கொப்பிடிச்சிட்டு தான் போய். என்ன நீ சூரிய ஆம்பளைனா பெரிய ஆளை தகட்டி புடிவீல. பெரிய சிவகாயனா பெரிய மம்மா கொடுக்கு. அம்மா கொடுக்குதாயா உன் புத்த அடுக்க வந்திருக்கயா இன்னைக்கு. அடுத்து அவுச்சு வாயில தின்னு அப்பயாவது அறிவு வரட்டும். இருந்துச்சுனா தான திங்கலாம். அத யார்ட்டே வள கொடுத்துட்டு வந்திருக்கீல. நான் அடிச்சு வச்சத நீதானடி. சும்மா நிப்பாட்டியா. இந்த உருட்ட வேலைண்ட வச்சுக்காத. இல்லனா என்ன பண்ணுவீங்க? உனக்கு வாய் நமனமன் இருக்குமே பாக்குறனே. பொம்பளை நான் இந்த இடத்துல சாதிக்க வந்திருக்கேன். சாதனை படைப்பேன். எல்லா வேலையுமே செய்வேன். ஆமா ஆம்பளை என்ன பண்ணி விடுவே? எனக்கு இப்படி பேசினாலே எரிச்ச மசிரா தேவை. வேற ஓ ஆம்பளை சரக்க போட்டு நாடத்தை கெடுத்து முன்னு. பொம்பளை நாங்க சாதனை படிப்போம். மசிக்க புங்குவோம். மச்சிய திருப்போம். பாட்டு வைக்க. கல ஆப்ப கடை
மாதிரி ஆப்ப வாய் வச்சுக்கிட்டு பேசுற பேச்சப்பா. இது வரைக்கும் நான் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன். வந்து நீ தான் இப்போ 3 தடவை கட்டிக்கிட்டு ஏறி இருக்க. நான் ஒரு தடவை ஏறினதோட நிப்பாட்டி இருக்கேன். மறுபடியும் கட்டிக்கிட்டு ஏறினு வையே இருக்கிற ஆளு பூரா சீண்டு விட்டு வேலைக்கு பார்த்து முத ஆம்பளை நீ தான் என்ன வந்து பொம்பளை விட ஏறின. என்னது? ஆமா நான் தெரியாம இடிச்சு விட்டேன்னு சொல்லி என்ன தெரியாம இடிச்சு விட்டேன். யாராவது தெரிஞ்ச ஒரு பிரச்சனை வளர்ப்பாங்களா? என் கண்ணை நம்ம இதுல வச்சுட்டு வந்த முன்னாடி தானே வச்சு ஆண்ட கண்ணை முன்னாடி தானே வச்சுட்டு பொண்ணலையே வச்சுட்டு வந்திருக்கேன். இருமா என்னனால சரியா போச்சு. இருமா பாடிக்கு இருந்தல்ல. ஆமா எங்க குளிச்சாமி இவ்வளவு தூரம் படுதா பெருசா கட்டிருக்காரு. கட்டிருக்காரா? ஆமா. இந்த படுதா இழுத்து விட்டு கட்டிருக்காரு. ஆமா. நான் இப்படி வரும்போது லேசா தடிக்க அப்படி வந்து விழுந்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் செவனன் தானே என்ன? இல்லம்மா தடிக்கு விழுந்துட்டேன். அது நான் தான் கிடைச்சனா? அக்காளி உனக்கு தான் எட்ட முடியலையே, கஷ்டப்பட்டுல ஜம்ப் பண்றேன். எகிரி அடிப்பேன் தெரிஞ்சுக்க. என்னால முடியலனாச்சு ராமதாஸை தூக்கி விட்ட சொல்லி அடிப்பேன் பாத்துக்க. அவர் தூக்கி விட்டு அடிக்க சொல்லாது, அந்த ஆள் பாவாடி தூக்கி விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. பாரு நான் ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருக்கேன். பேச்சு சரியில்லை. பொம்பளை பிள்ளைட்ட ஒழுக்கமா பேசிக்க. பொம்பளை பிள்ளை சாதனை படைப்போம்னு சொல்றியே, அப்படி என்ன நீங்க சாதனை எல்லாமே படைச்சீங்க? சாதனை. பொம்பளை பிள்ளை பிறந்ததே ஒரு சாதனை தாயா. ஒரு வீட்டுக்கு பெண் பிள்ளை பிறந்தது நல்லதா ஆண் பிள்ளை பிறந்தது நல்லதா? பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லதா ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லதா? அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தோன்னே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்களா இல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தோன்னே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்களா? நீ கரண்ட் அடிச்சு சாப்பிடுற. பொம்பளை பிள்ளை பிறந்தோடி தான் கொடுத்தாங்க. புரிஞ்சுல? ஏன் பொம்பளை பிள்ளைய வளர்க்க முடியாது, பாதுகாக்க முடியாது, இந்த துயரங்களை நம்மளால அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டிருக்காங்க. சத்தியமா அப்பா கொடுத்துருக்க கூடாது, இப்பதாயா கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்பதாயா 3 வயசு பிள்ளையும் நடக்க முடியல, 30 வயசு பிள்ளையும் நடக்க முடியல, 60 வயசு கிளவி ரோட்ல நடக்க முடியாம கிடக்குது. ஏன்னா அந்த நம்ம லட்சணத்துல இருக்கு ஆம்பளையே. நானும் தெரியாம தான் கேக்குறேன். 5 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறீங்க, கிளவிகளை கூட விட மாட்டீங்க. நீங்க ஏன் இப்படி வெறி எடுத்து திரிறீங்க? என்னமா நீங்க ஒழுக்கமா இருக்கிற மாதிரி என்னது போதை சரக்கு ஒரு கட்டிங்க ஊத்துனோட்டே கிளவிய கூட விட மாட்டேன்றீங்க. பாத்தோட்டே அது கொம்பரி மாதிரி பல்ல 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 திருக்கும் போல இருக்குது. சிவகாமி உலக நடப்ப தெரிஞ்சுக்கோ. என்ன நான் இதுக்குள்ள சுத்துறவன் கிடையாது. உலக நடப்ப நினைச்சு நான் பேசுறேன். என்னத்த பேச ஆம்பளை தான் நாங்க தண்ணி அடிக்கிறேன், நீங்க அப்புறம் என்ன மூத்திரத்தை குடிக்காம இதையா குடிக்கிறீங்க? நிப்பாட்டியா இருமா. இப்போ ஆண்களுக்கு டாஸ்மாக் கடை இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். சந்து பொந்தில் வச்சிருப்பாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மதுரையில் உங்களுக்குன்னு ஒரு பார் திறந்துருக்காங்க தெரியுமா? பெண்கள் மட்டும்தான் போய் வாங்க முடியும். ஏசி பாரு மதுரை விசாந்தி மகளில் திறந்துருக்காங்க, பெண்களுக்கு மட்டும்தான். அங்கே போனால் பொம்பளை மட்டும்தான் வாங்கி குடிக்க முடியும். எத்தனை ஊரில் பொம்பளை கோயின் ஷாப் திறந்துருக்காங்க? நான் கேட்குறேன், அப்படி ஓங்கி பேசுகிற பொம்பளை பிள்ளை சரியான பொம்பளை அங்கே போய் கடையை மூடுறதைய இது பண்ணியிருக்காங்க. இப்போ எத்தனை ஊரில் பார்த்தீங்கன்னா பொம்பளை ஆளுக்கு ஒயின் ஷாப் திறந்திருக்காங்க. இப்போ மூளைக்கு சந்துக்கு எந்த ஒரு இடம் ஒரு பட்டிக்காட்டில் இருந்தாலும் சரி, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அதுவே கடை பார்த்தீங்கன்னா விட்டுமுறை கவர்மெண்ட் அரசாங்க விட்டுமுறையாக இருந்தாலும் பிளாக்ல சரக்கு விற்கிறது. உனக்கே இந்த வயிற்று இருக்கிறவன் குடிக்கிறேன், இல்லாதவன் போத்துக்கிட்டு படுக்கிறியா? சாமி நான் குடிக்கிறத தப்பே சொல்லலை. நீ கேட்டா என்ன சொல்ற? எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு இது வலிக்குது, எனக்கு அது வலிக்குதுன்ற தெரியாம தான் கேட்கிறேன். நீ மட்டும் தான் வேலை பார்க்குறியா? பொம்பளை நாங்க வேலை பார்க்கலையா? நாங்களும் குடிக்க மாட்டோமா? குடிச்சிட்டு வரியே ஒரு நல்ல சரக்கா வந்து குடிச்சிட்டு வரியா? நானும் சரி போனா போதும், ஆம்பளை ஏதோ உடம்பு வலிக்கு குடிச்சிட்டு வரேன்னு சோத்த போடுறோம். அந்த ஆளு பக்கத்துல படுத்துட்டு சும்மா வர்றாரு, வாயில தூக்கி ஒரு முத்தம் கொடுத்தா நாத்த தாங்க முடியல. எங்கேயோ வாங்க பட்டிருக்கா நல்ல சரக்கா ஒரு 1848 ஒரு எக்ஸோ ஒரு எம்சி ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு இசெட் ஒரு நெப்போலியன் ஒரு பக்காரி லெமன். பேர் உங்க யாருக்கா தெரியுமா? ரெண்டு குடிகாரி முண்டை என்ன எங்களை சொல்லிவிட்டு பேர போற நீ சரியா சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் தெரியாதா? நோ. எம்சி தெரியாதா? நோ. இசெட் எம்சி தெரியும். எம்சி 1848 எம்சி தெரியும். எம்சி படையப்பா மட்டும் தான் எம்சி. பாரு ஆம்பளை பூரா குடிக்கிறோம்னு எங்களை குறை சொல்றல. குறை சொல்லாத. ஆண்களுக்கு எடுக்கிறது பெண்கள் தான். இப்ப கையில எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கும்ல, அதுல பேஸ்புக் எல்லாருமே வச்சிருப்பீங்க, யூடியூப் எல்லாருமே வச்சிருப்பீங்கல்ல. அதுல ஒரு விளம்பரம் வரும் பாத்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் வரும் பாத்திருக்கீங்களா? ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் நீ தூங்கலையா? உனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா? இந்த ஆப்பை ஓகே பண்ணு, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். வெறும் 5 ரூபா தான். 5 ரூபாய்க்கு பேசுற முண்டை நீலாம் பேசலாமா? தான் ஆம்பளைல குறை சொல்லலாமா? எங்கேயாவது ஆம்பளை நாங்க அப்படி ஏதாவது விளம்பரம் கொடுக்குறோமா? நாங்க பாட்டுக்கு செவனேன்னு போறோம், செவனேன்னு வரோம். ஏன் எங்க பக்கம் பிரச்சனையை கொண்டு வர? அவனா சொல்ற சந்துக்குள்ள டாஸ்மாக் கடை இருக்கு, அங்க டாஸ்மாக் கடை இருக்கு, நீ சொல்லலாமா? நாங்க 5 ரூபாய்க்கு பேசிட்டு இருக்கலாம்னு தான் சொல்றோம். நீ பெரிய பிள்ளை தானே, படிச்ச பிள்ளை தானே, அறிவான பிள்ளை தானே,
எங்க மதுரை சங்கமா இருக்கட்டும், புதுக்கோட்டை எந்த சங்கமா இருக்கட்டும், எல்லா சங்கத்திலையும் நீ ஒரு முன்னணி நடிகை, எல்லா நாடகம் ஆரம்பிச்சு. உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்க கேளுங்க, நல்லா கேளுங்க. இந்த பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார் பத்திரிக்கையா? காலையில 5 மணிக்கு பால் ஊத்துவார் தெரியுமா? ஊத்துறாருல ஒரு ஆளு. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? டாஸ்மாக் கடையை சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா சரியா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் முச்ச மாதிரி கூட்டம் கூடுது. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? ஏன்னா இன்னைக்கு பால் வியாபாரி நாடகம்ல ஐயா, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறது பெரிய விஷயம் நான் சொல்றேன். ஆமா, ஒரு பாலை கொண்டு வந்து தெருவுல கொடுக்குறாங்களே, நம்ம தேடி போறத விட நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அது பெரிய விஷயம் தானே? ஏண்டி என் கொண்ட, என் முகர, என் மூக்கு, என் வெள்ளி பிஞ்சு. அப்புறம் என்ன சொல்றீங்க? அப்படி கிடையாது. இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். அந்த கடவுள் வந்து நினைச்சிருக்கார பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மனித ரூபம் கொண்டு வந்திருக்காரு. நம்ம ரகுதேவா மாதிரியே வந்திருக்காரு. அந்த முட்டையை இருக்கிற வந்த கடவுளுக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருக்கு. அந்த ஆளு பால்ல தண்ணி மட்டுமா கலக்குறாரு, அங்கிட்டு ஓடுற வைகை அதையே இங்க கலக்குறாரு. அப்ப கடவுள் வந்து கேட்கிறாரு, எப்பா பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி அந்த பால் வியாபாரிட்ட வந்து கடவுள் கேட்கிறாரு. எப்பா தொண்டை வறண்டு போச்சு, குடிக்க தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி வியாபாரிட்ட கேட்கிறாரு. உடனே அவரு போயா பால்ல கலக்கிறது உனக்கு குடிக்க வேற தண்ணி கொடுப்பாங்களா? கேக்குறாட்ட கிடைச்சுன்னா தண்ணி கிடைக்கணும். இந்த ஆளு அர்த்த கைக்க சுண்ணாம்பு தர மாட்டாரு அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாரு. இந்த கடவுளுக்கு மனவேதனை. என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நடந்து போயிருக்காரு. சரியா 12 மணிக்கு டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க. கடவுள் கடவாசல்னு கேட்டாரா, எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, குடிக்க தண்ணி கொடுக்கடான்னு. உடனே அதுல வேலை பார்க்கக்கூடிய ஆளுக பூரா என்ன சொன்னாங்க? தண்ணி தானேப்பா, இந்த ஆளை கூட்டிட்டு போய் ஊத்தி விடுங்கடான்னு இருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கு போட்டு வரம் கொடுத்தாரா, என்னன்னு ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கட்டேன் தரல, வக்காளி அவன் கொடுக்கல தரல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கட்டோன்னு பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தில பொந்தில கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தேடி தாடா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரம். எப்ப எந்த கடவுள்பா கொடுத்தாரு இந்த வரத்தை? எந்த கடவுள்னு சொல்லுங்க. தேவையில்லாம குடிக்கிறத பத்தி பேசின உனக்கு குடுக்குற குடுல ரகுதேவாவுக்கு அண்டம் கட்டும் பாத்துக்கா. உன்னை அவன் வண்டியில கூட்டிட்டு வந்தாரு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ற? இந்த இடத்துல ஆட்டக்கலப்புல ஆடிப்பாடி வியாபாரம் பார்த்திருக்கேன். வியாபாரமா? அதான் கொய்யா பழம் காமிச்சிய. கொய்யா பழம் வியாபாரம் கொண்டு வந்தாரு. இங்க ருசியா சாப்பிடுறாங்கடமா. பழம் நல்லா இருக்குமா? அம்புட்டு ருசியா இருக்குங்க. இல்ல கிலோ கணக்குல குடுக்குறீங்களா, எப்படி குடுக்குறீங்க? கிலோ கணக்கு மாதிரி பல வருஷம் ஆயி போச்சுங்க. இப்ப எப்படி? ஆமா, இப்ப கிலோ கணக்கு தான். இப்பவும் கிலோ கணக்கு. ஆமா. 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ 80 ரூபாய் தான். ரொம்ப காசு கூடமா. என்னையா 1 கிலோ வாங்கிக்க 100 ரூபாய். ஆமா, ரவுண்டா இருக்கும்யா. 20 ரூபாய் சில்லறை கிடைக்க மாட்டேங்குது. இல்ல ஜிபே பண்றீங்களா? இதுக்கெல்லாம் 80 ரூபாய் கொடுக்கலாமா? அப்புறம் உனக்கெல்லாம் 10 ரூபாய் தான். ஏய் உனக்கு பாரு முகக்கட்டை. ஏயா அவன் சும்மா வாங்குறது உனக்கு கிடைக்க மாட்டேங்குது இருக்கற. ஏய் 10 ரூபாங்கற கடலும் டைப் போடுடா. அப்ப நீ என்ன விட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா? மலக்கடவுள வளைய அம்மா ஓ பிள்ளைய அடிச்சு விடுங்கம்மா. மலக்கடவுள வளைய அம்மா ஓ பிள்ளைய அடிச்சு விடுங்கம்மா.
ஒழுங்க வந்த மயில் வளர்த்தவள பாறையில நாடு இருந்து பாடுங்குருக கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா புடுற சத்தமெல்லாம் குயில் சத்தம் நின்றிருந்தேன் என் குயில் சத்தம் நின்றிருந்தேன் அடி ஓ சத்தம் கேட்டிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி வந்திருந்தா ஓடப்பக்கம் போயிருப்பான் ஓடப்பக்கம் போயிருப்பான் ஓடப்பக்கம் உப்பிடுற சத்தமெல்லாம் குயில் சத்தம் நின்றிருந்தேன் குயில் சத்தம் நின்றிருந்தேன் மாடு அரிப்படுத்து தெரியுது போல இருக்கு எதையாவது ஏறிக்கிட்டே இருக்கணும் போல வாத்தியாரே பிடிக்க வாத்தியாரே ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன் குரங்கு கரு பொறுங்குது ஏ கணேசா குரங்கு கரு பொறுங்குது ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போறேன் ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போறேன் ஆத்தாடி அங்கிட்டு ஜம்ப் பண்ணி அதில் போய் விழுந்துடாத தேரமைனா 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 மைனாவோ தேயமைனா 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 யாழோ தேயமைனா தேயமைனா யாழோ நம்மளை நிறைய ஆடி பார்த்துட்டாங்கல்ல இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆடுவோமா பொழுதுனைக்கு இந்த காலத்துக்கு ஆடுறது இதெல்லாம் வேணாம கொஞ்சம் வெரைட்டிஸா என்னப்பா இந்த ஆடும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தானே ஃபஸ்ட் நைட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கேன் எடுத்த உடனே செய்யணும் முடியுமா அவசரப்படக்கூடாது எனக்கும் மூடு வரணுமா இல்லையா உனக்கு மூடு வந்துருச்சுன்னா உட்காந்து பார்ப்பேன் எனக்கு மூடு வரணுமா இல்லையா அப்போ அந்த தப்பு வாத்தியத்தை போடுங்க
வெகு சிறந்த முறையில் இங்கே இசை அமைத்த இசைக்கலைஞர்களுக்கு தான் இந்த கைதட்டி சேரும். என் மாப்பிள்ளை சூர்யா அவர்கள், என் மாப்பிள்ளை சிவா அவர்கள், என் மாமா ராமதாஸ் அவர்கள், கூலுசாமி அவர்கள். ஏன்னா தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கணும், கேப்பு இல்லாமல் வாசிக்கணும். அதுக்கு ரொம்ப கை வலி அதிகமாக இருக்கும். அதை கூட பொருட்படுத்தாமல் எங்களுக்காக இசைத்த இசைக்கலைஞர்கள் 4 பேருக்குமே மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். கைத்தட்டி அன்பவங்களுக்கும் இங்கே வாசித்த பக்கமேளர் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் கலைப்பு சார்பாகவும் நன்றி, இந்த வணக்கம். உண்மையிலே சிவகாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஆம்பளையாளுங்க உடம்ப கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலாக வச்சுக்குவோம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னா உடம்பு வச்சிரும், ரொம்ப சிரமம், தொழில் பண்ண முடியாது. ஆனால் இவ்வளவு உடம்பு சூழ்நிலையும் அதுக்கு ஏற்கனவே உடம்புக்கு வேற முடியல. ஆனால் மேட்டூர் நம்ம மேடைக்கு வந்துட்டோம், கண்டிப்பாக தொழில் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக அந்த உடம்பை கூட பொறுப்பெடுத்தாமல் பிள்ளைக்கு மூச்சு வாங்குது. என்னங்க செய்கிறது, பிள்ளைகளை காப்பாற்றணும்ல. ஆமாம், அதை கூட பொறுப்பெடுத்தாமல் இந்த மேடையில் ரொம்ப அழகாக ஆடினாங்க. என் கூட சிவகாமி அவர்களுக்கு நம்ம அந்த கிராமத்து சார்பாக மனமார்ந்த பாராட்டு. ஆரம்பத்துலேருந்தே தெரியும் சிவகாமி, மணிமேகலை, பவதாரணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட நல்லா ஆடி இருப்பான். உடம்பு அப்போல்லாம் இப்படி இருந்துச்சு, இப்போ உப்பு போய் கிடக்குது. இது ஆடுமா ஆடாத மேடையில் எத்த தண்டியில் குடி கொண்டு சாப்பாடு கொரடா இட்லி மாவு சாப்பிட்றோம். உண்மையாலுமே சாப்பாடெல்லாம் கம்மி தான். ஊரில் நாங்கள் எங்கே போனாலும் பிராய்லர் கோழியாக போடுறாங்க. அதுவும் பிராய்லர் கோழி மாதிரி ஆடக்காரவங்கள நல்லா கவனிக்கணும், நல்லா சாப்பிடுங்கன்னு. மீன், பிராய்லர் கோழி லூசு. இது சாப்பாடுனால வர உடம்பு கிடையாது. அப்புறம் இப்போ குழந்தைகளுக்கு கூட ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? தைராய்டு ப்ராப்ளம். அதை சொல்லாதீங்க, முதல்ல மாத்திரை போட முடியல நேல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. காலையில இருந்துட்டா வெறும் வயிற்றுல மாத்திரை, அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை. சரிம்மா சிவகாமி, தூங்குற வரையும் மாத்திரை பொழப்பாவே இருக்கு. இந்த கைதட்டை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம் மத்தியா? ஆமாங்க. சரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளுங்க, நல்லா கேளுங்க. நாக்கு பிடி சூடு சொன்ன வர மாதிரி கேளுங்க. அதுதான் உனக்கு. யாரோ என்னமா கேட்டாங்க, நீங்க ஒரு ஆள் கேட்க பாக்கியாரு. நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். என்ன கேட்கணுமோ கேளுங்க. அல்லது உதுத்துறாச்சு நாடகத்துக்கு வந்து. என்னைக்காவது உன்னை அப்படி நான் கேட்டிருக்கேனா? நீங்க கேளுங்க. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆத்தாடி, என்ன இம்புட்டு பெரிய வார்த்தை சொல்லிவிட்டீங்க நீ. நான் என்ன உன்னை ரேப் பண்ண போறேன்னு நான் சொன்னேன், லவ் பண்ண போறேன்னு தானே சொன்னேன். எது என்னை கேட்கறனாலும் எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. உன் புருஷன் கூப்பிடுறாரு, ஒழுக்கமாக உள்ளே போய் உட்காந்துக்க. அப்புறம் நான் இதே தூக்கி போட்டு லவக்குன்னு மூடி போடுவேன், பால் கறக்க போக மாட்டேன் பார்த்துக்க. அப்புறம் சிவகாமி சொல்லுங்க, என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். யார்கிட்ட? என்னை இப்போ பெட்டிக்கார் ராமதாஸ் தான் வச்சிருக்காரு. எத்தனை பேர் உன்னை வச்சுக்குவாங்க? அடுத்த வருஷம் நான் பெட்டி வச்சுக்கலாம் முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு இதுவரை 43 பேர் இருக்காங்க. 42 பேர் 44வது ஆளா ஓகே சொல்லியிருக்கீங்க. இதனால தான் ராமதாஸ் மாலை ஓட்டு சாமியோட சாமியா இருக்காரு. உசுருக்கு பாதகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். 48வதா கூடுசாமியை பார்த்துக்கலாம். உன்னைய கல்யாணம் பண்ணி கேரளாவில் கிடமாட்டு கொண்டு நான் ஏத்தல, லவ் பண்றேன். பண்ணவா? பண்ணுங்க, நல்லா செக்ஸியா பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த செக்ஸி ஆபாச பேச்சு பிடிக்காத விஷயம். சொல்றேன் பாரு, மெலடியா. கூட்டத்திலே கோயில் பூரா. யார் அது? நான் இங்க இருக்கீல. நீதாம்மா. ஓ, இங்கதான். உன்னை கோயில் பூராவா பாக்குறேன். ஓ, நான் கூட வேற யாரையோ எங்க கூட்டத்துல கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை எழுதுனவங்க எவ்வளவு அறிவாளி பாத்தியா? ஆமா. கூட்டத்துல கோயில் புறான்னு எழுதிருக்காங்க பாத்தியா? ஆமா. ஏன் மயில்னு எழுதிருக்கலாம்ல? எழுதிருக்கலாம்ல, குயிலுன்னு எழுதிருக்கலாம்ல. ஏன் புறான்னு எழுதுனாங்க? ஏன்னு தெரியல. புறாதான் ரொம்ப ஒழுக்கமானதா? இல்லங்க, அது அப்பப்ப பறந்து போயிடும். அப்படி கிடையாது. அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வந்துரும். என்னதான் தீனி ஓட்டாலாம். எவ்வளவு நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். சரி, உன் புத்தி அப்படி போச்சுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சரி விடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்போ உன்னை சோத்துல குருணை மருந்து கொடுத்து கொன்ற வேண்டியது. இல்லையா, நீ காதல் பண்ணியா? இப்படி சொன்னா காதல் மதிப்பு. இல்லையா, நீ பண்ணு மாமா. உன்னை நம்ப மாட்டேன். இல்ல மாமா, நீ பண்ணு மாமா. நான் ஒழுக்கத்தின் சிகரம். டான்சர் சிவகாமின்னு கேட்டீங்கன்னாவே மதுரையில பாத்தீங்கன்னா டயத்தை ஃபாலோ பண்றாள். ஒழுக்கத்தின் சிகரம். எனக்கு செலவைக்கிறேன் இருக்காங்க. நானும் எதுவும் பேசக்கூட வேண்டி கண்டாலி முண்டை. நானும் சரி ஒழுங்கா மடப்புறம் கோயிலுக்கு வா. எதுக்கு? அங்க முத துண்டை தாண்டி நீ முத. நான் ஒழுக்கமானவன், நீ துண்டை தாண்டி. சரி விடுங்க. கூட்டத்திலே கோயில் புறா யாரையும் தேடுதமா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனதந்தி அடிக்குது. குமரி பொண்ண பார்க்கையிலே மனம் மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் புறா யாரையும் தேடுதமா.
தெய்வத்திய பொன்மையில் வாழ்வனோட இந்த பாவலர் வாடுக வாடுக கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும் தேடுதம்மா கொசு சத்தம் கேட்கையிலே மனதந்தி அடிக்கிறது குமரி பொண்ணை பார்க்கையிலே மனம் மின்னல் அடிக்கிறது கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும் தேடுதம்மா. என் கதையில எப்படி தெரியுங்களா இருக்கு? என் கதையில சொல்ல சக்கரை கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பெட்டி நீ சித்திர குட்டி செவிழ கட்டி எப்பொழுதும் வசத்தோ உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சால் அடங்கோ என்னுடைய ரவிப்பு கொஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்லு அடி சக்கரை கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி மயிலோடு உறவாட முடியாமல் மணவாட ரயிலோடு வருவாதை படுத்தேனடி ரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வருவேன் அது போல நாடோ மிக நடித்தேனடி நடித்தாலும் தொடித்தாலும் பிடிவாதம் பிடித்தாலும் வளைத்தாய இளமானை வசமாகத்தான் பள்ளகாலம் வழி போட்டு மன வீடில் துளை போட்டு முளைத்தாயி வீடன் போல் மெதுவாகத்தான் அதில் வந்த பிறகு காவல் எதுக்கு எரியினிலே உடன் வழக்கு அடி காலை வந்து சேவல் வந்து போகும் வரைக்கோ கட்டிக்கோ முட்டிக்கோ கிட்டவா கட்டழகா சக்கரை கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி இடுப்போடு அசைத்தாடும் மடிப்போடு அழகாக மணித்தேரே உனக்காக புடம் போடவா இதோடு இது சேர்ந்து இதமான புதி பேர் பசு போட்டு உனக்காக புடம் போடவா விரலாலே தொடலாமா நகக்காயம் பழலாமா இலசான திருமேனி அதை தாங்குமா இதோடு இது சேர்ந்து இதமான புதி பேர் பசு போட்டு உனக்காக புடம் போடவா காதல் வந்த பிறகு காவல் எதுக்கு எரி மேலே உடல் வழக்கு நீ காலை வந்து சேவல் வந்து போகும் வரைக்கோ கட்டிக்கோ முட்டிக்கோ கிட்டவா கட்டழகா சக்கரை கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி செந்தன பெட்டி நீ எப்பொழுதும் அசத்தோ உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சால் அடங்கோ என்னுடைய நினைப்பு கொஞ்சத்தான் பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்லு அடி சக்கரை கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி அப்படியா சரி இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளை நம்பக்கூடாதுங்கிறது இப்போ பெரியவங்களை கூட விட்டுருங்க இவங்கள வாழ்க்கையில் நிறைய விஷயம் பார்த்துட்டாங்க இளைஞர்களை எடுத்துக்குவோமே எத்தனை பேர் இதில் காதலிச்சு ரொம்ப தோல்வியோடு உட்காந்துருப்பீங்க யாரு அது மச்சனே மச்சான் அப்படியா விடுங்க நல்ல பொண்ணாக பார்த்துருவோம் வாழ்க்கையில் முதல் தோல்வி என்ன தோல்வி தெரியுமா காதல் தோல்வி தான் இப்போ ஒரு மேட்ச்சில் தோத்தவங்க கூட எப்படியாவது அடுத்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அதில் ஜெயிச்சு போடுவாங்க ஆனால் இந்த காதலில் தோத்தவங்க விழுந்தால் தான் எந்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு அது மனவேதனை ரொம்ப கொடுத்துரும் அந்த காதலில் தோல்வி உற்றவர்களுக்காகவே இந்த பாரு இளவீடி இதுவரை காசி மாதம் வெளியூரம் மழையில் வந்தது புரியாதோ இளம் பூவே உன் மோகம் நெருப்பாக கண்ணீர் வந்தது இளவீடி இதுவை காசி மாதம் வெளியோரம் மழை
கண்ணீர் வந்தது பனிமூட்டம் வந்ததா மழத்தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றல் காதல் ரோஜாவே பாதை மாறாதே நெஞ்சம் தாங்காதடி இருவை ராசி மாதம் வழியோரம் மழை வந்தது என் மேலே நீட்டும் பொன்வீணை என்று அந்நாளில் நீதான் சொன்னது கையேந்தி நான் வாங்கும் பொன்வீணை என்று கைமாறியேனோ சென்றது என் போல ஏழை முடிவில் வாழை உண்டான காயம் ஆடக்கூடுமோ காதல் ரோஜாவே கனலை மூட்டாதே நீ சூடும் பூமாலை நாள் போல் வாழ்கவே இளவே இரவை ராசி மாதம் வெளியோரம் மழை வந்தது கண்ணான கண்ணி உன் வாய் வார்த்தை நம்பி கல்யாண தீபம் ஏற்றினேன் என் கோயில் உன் தீபம் செய்யாதே என்று தண்ணீரை நானே ஊற்றினேன் உன்னோடு வாழ இல்லையோ யோகம் நான் செய்த பாவம் யாரை சொல்வது காதல் ரோஜாவே நலமாய் நீ வாழ்க நீ சூடும் பூமாலை நாள் போல் வாழ்கவே இளவேணி இதுவை ராசி மாதம் வெளியோரம் மழை வந்தது பனிமூட்டம் வந்ததா மழத்தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றல் காதல் ரோஜாவே பாதை மாறாதே நெஞ்சம் தாங்காதடி அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாயின் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் தாயின் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் கையில் வைத்து காத்திருந்தான் காலடியில் காத்திருக்கும் நன்றிமிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவழி நினைவும் இன்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் நாடகத்தில் மூன்று தம்பிகளை உள்ளம் கண்டே
ஆண்டவர் உன்னை நன்றி இதட்னா அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி.